Kids Bells Tamil. கடலை காப்பாற்றிய கடல்கன்னி. ஒரு காலத்தில் வானத்தைப் போல நீளமாகவும் முத்துக்களைப் போல ஒளிர்வதாகவும் இருந்த ஒரு கடல் ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் பெயர் லுமேரியா. அந்த ராஜ்யத்தின் அரச குடும்பத்தில் பிறந்தவள்தான் கடல்கன்னி லியா. லியா பல கனவுகளைக் கொண்ட இளவரசி. லியா மிகவும் அழகான கடல்கன்னி. அவளுடைய வால் வானவில் நிறங்களைப் போல மின்னியது. ஆனால் அவளின் உண்மையான அழகு அவளின் கனவுகள். மற்ற கடல்கன்னிகள் போல அரண்மனையில் இருப்பது லியாவுக்கு பிடிக்கவில்லை. அவள் அடிக்கடி கடல் மேற்பரப்பை நோக்கி பார்த்து, இந்த கடலுக்கு அப்பால் என்ன உலகம் இருக்குமோ என்று கனவு கண்டாள். அவளுக்கு மனிதர்களின் உலகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. லியாவின் அம்மா கடல் அரசி மரீனா மிகவும் புத்திசாலி, ஆனால் கடுமையானவர். அவர் சொன்னார், மனித உலகம் ஆபத்தானது, அவர்கள் கடலை காயப்படுத்துகிறார்கள், நீ அங்கே போகக்கூடாது என்று சொன்னார். லியா அமைதியாக தலை குனிந்தாள். ஆனால் அவளின் கனவு அமைதியாக மறையவில்லை. ஒரு நாள் லியா கடலின் ஆழமான பகுதியில் பழமையான ஒரு கோயிலை கண்டாள். அங்கே ஒரு இதய வடிவிலான முத்து இருந்தது. அந்த முத்து ஒரு தூய மனம் கொண்ட கடல்கன்னி தொடும்போது அவளுக்கு மனித உலகிற்கு செல்லும் சக்தி தரும் என்று பழமையான கதைகள் இருப்பது லியாவுக்கு தெரியும். லியா அந்த முத்தை தொட்டவுடன் ஒளி வெடித்தது. அடுத்த கணம் லியா கடற்கரையில் இருந்தாள். அவளுக்கு கால்கள் இருந்தன. மனித உலகம் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மலர்கள், காற்று, குழந்தைகளின் சிரிப்பு. அங்கே மாயா என்ற ஒரு பெண்ணை லியா சந்தித்தாள். மாயா கடலை மிகவும் நேசித்தவள். இருவரும் நண்பர்களாகி விட்டார்கள். ஆனால் அந்த நகரில் ஒரு பெரிய நிறுவனம் கடல் அருகே தொழிற்சாலை அமைக்க திட்டமிட்டது. அது நடந்தால் லுமேரியா அழிந்து போய்விடும். லியா பயந்தாள். ஆனால் பயந்து ஓடவில்லை. நான் இளவரசி, ஓடுவதற்காக அல்ல, காப்பாற்றுவதற்காக என்று அவள் முடிவு செய்தாள். லியா, மாயா, மற்ற குழந்தைகள் சேர்ந்து மக்களுக்கு கடலின் முக்கியத்துவத்தை சொன்னார்கள். கடல் இல்லை என்றால் உயிரில்லை. கடல் நம்முடைய தாய், அதை காப்பது நம் கடமை என்று சொன்னார்கள். மக்களின் மனம் மாறியது. தொழிற்சாலை திட்டம் நிறுத்தப்பட்டது. லியா மீண்டும் லுமேரியாவிற்கு திரும்பினாள். கடலரசி மரீனா லியாவை கட்டிப்பிடித்து சொன்னார், நீ சிங்காசனத்திற்காக அல்ல, நல்ல மனத்திற்காக பிறந்த உண்மையான அரசி. லுமேரியா முன்பை விட அழகானது. மனிதர்களும் கடலும் நண்பர்களாக மாறினார்கள். கடல் நம்முடைய தாய், அதை காப்பாற்றுவது நம் அனைவரின் கடமை. Thanks for watching. Subscribe for more kid stories.